ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சண்முகப்பிரியா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு என்னோட கோல்னே சொல்லலாம். அப்படி ஒரு இது அது எப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் மூலிமா தான் அதை நான் அடைஞ்சேன். நான் காலேஜ் எனக்கு காலேஜ் முடிச்ச உடனேயும் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜூலை 1 எனக்கு மேரேஜ். எனக்கு வந்து ஜூன் 2 அன்றைக்கி எனக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப வீட்டில் பயந்தாங்க, குழந்தைக்கு இதனால் இந்த ஆப்ரேஷனால் எதனா பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை பிறக்கிறதுல எதனா பிரச்சனை இருக்குமோ ரொம்பவே பயந்தாங்க. அதே மாதிரி டாக்டர்கிட்ட பேசும்போதும் டாக்டர் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் அப்படி தான் சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே குழந்தைய பற்றி நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம். இந்த டைமில் நான் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன். அவங்க என்னை இதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. இது ஒரு விஷயமே கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லபடியாக இருக்கும், குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்பவே நம்பி எதையும் பெருசுப்படுத்தாமல் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே கவலை, எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியுமே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. போக போக அதுக்கப்புறமேட்டு எனக்குள்ள ரொம்பவே கவலை ஆரம்பிச்சிது. ஏன்னா எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போது எனக்குள்ள ரொம்ப கவலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் இந்த எபிக்ரிகேப்க்கும் இந்த டைமில் நான் ஒரு நன்றி சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த வீடியோஸை நான் பார்த்தேன். இவங்க வீடியோஸில் பார்த்து நான் நிறைய எழுதுவேன், நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்போது வந்து எனக்கு அதில் நம்பிக்கை ஃபஸ்ட்டு இல்லை. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வீடியோஸ் பார்க்க நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அப்போது வந்து நம்பிக்கை இருந்து நான் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு, என் குழந்தை இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசையில் இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நான் செப்டம்பர் மாதம் கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. என்னால் அந்த டேட்டை மறக்கவே முடியாது. செப்டம்பர் 5 எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அன்றைக்கி தெரிய வந்தது எனக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தெரிய வந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்போ தான் முதல்ல உணர்ந்தேன். நான் அழுதுட்டேன் அன்றைக்கி ஈவினிங். உண்மையிலே நான் அழுதுட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப அரிய பொருள்னு நினச்ச ஒரு விஷயம் எனக்கு கைக்கு வந்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். எனக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், 8 மந்த்தில் எனக்கு வயிறு எப்படி இருக்கும், 5 மந்த்தில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நான் எப்படி இருப்பேன், என் வயிறு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். என்னோடய பவரே விஷுவலைசேஷன் தான் நான் சொல்ல முடியும். நான் விஷுவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன குழந்தை பிரச்சனை, அப்போது எனக்கு குழந்தை அப்படின்னும் போது எனக்கு குழந்தைய பற்றியே நான் விஷுவல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு அது கிடைக்கும் போது என்னால் தாங்கவே முடியல. அப்படியே நாட்கள் நகர இதுக்கு நடுவில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை கிடையாது. வேலை இல்லைன்னொன்னையும் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க ஒரு எக்ஸாம்பில் ரிசல்ட்டெல்லாம் வந்துடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் ஓகேக்க சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பேசி முடிச்சு எல்லாம் நடந்துட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு வரவே இல்லை. சரி, கன்சீவ் ஆனோடனே எங்களுக்கு இந்த சந்தோஷத்தில் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் அதுவும் பெரிய கவலையாக தான் இருந்தது. கொஞ்ச நாள் போச்சு, வரவே இல்லையன்ற கவலைகள் அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி என்னோட குழந்தை எனக்கு எப்படி வந்தது, விஷுவலைசேஷன் மூலியம் தான் வந்தது. அதே மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் என்னோடய சுச்சுவேஷன் இருக்கும், நான் எப்படி சந்தோஷப்படுவேன் அப்படின்றது என்னுடைய விஷுவலில் நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதே தான் நான் வந்து எப்படி விஷுவல் பண்ணுவேன்னா, நான் இது வந்து விஷுவலைசேஷன் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது ஒரு கற்பனைன்றது தெரியாத அளவுக்கு நான் பண்ணுவேன். நான் அதுக்குள்ளே மூழ்கி போயிடுவேன். கிட்டத்தட்ட நான் ஈவினிங்கில் நான் தூங்குறப்போ நான் அதிகமாக தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிற டைம்லாம் நான் ஆரம்பத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நான் இதை தான் யோசிப்பேன். நான் எப்படி தூங்குறேன்னே எனக்கு தெரியாது. எந்திரிச்சு பார்த்தோன்னே எனக்கு நம்ம விஷுவலைசேஷனில் இருந்தும் தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். நான் யோகா பண்ணுறப்ப நிறைய விஷுவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் மெடிடேஷன்லலாம் எப்போல்லாம் நான் ரொம்ப கவலைப்படுறேனோ அப்போல்லாம் நான் கவலைப்படுறத உடனே நிறுத்திட்டு உடனே நான் அதை தான் பண்ணுவேன். சரி, ஓகே, நான் போயிட்டே இருந்தது. அப்புறமேட்டு ஒரு வேலைக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். வேலைக்கு இது அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தது என்னோடய ஹஸ்பண்டுக்கு. எங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம். அது April 14.
February 14 தான் அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கி. நான் ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அன்றைக்கி நைட் வரைக்கும் என் ஹஸ்பண்டுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்தது. பட் எதனால் அந்த வேலை எங்களுக்கு தட்டி போச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. நான் அப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்கு அப்போ கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் லைஃப்பை கொண்டு போயிட்டு இருந்தேன். நானே ஹஸ்பண்டும் போயிட்டுருக்கும்போது நாங்கள் எதிர்பார்த்த வேலை ஒரு கவர்மெண்ட் ஜாப் எங்களுக்கு April 24, அதுவும் ஒரு ஃப்ரைடே தான். ஃப்ரைடே அன்றைக்கி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. நாங்கள் எதிர்பார்த்த அந்த வேலையே கிடச்சிது. எனக்கு அப்போ எப்படி சொல்கிறதுன்னு என்னால் சொல்லவே முடியலை. எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. எனக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிய வந்தப்பையும் இது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் தானே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசு மாதிரியே தெரியல. அதே மாதிரி தான் இப்போவும் இது நான் அடிக்கடி இதை விஷுவல் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ஆர்டர் வர மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறதுனால இது உடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமே நான் அந்த ரியாலிட்டியை உணரும் போது எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி எனக்கு நான் 2 வாட்டியே சந்தோஷப்பட்டிருக்கேன். 2 வாட்டியுமே கண் கலங்கிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு குழந்தை உண்டானதுல இருந்தே குழந்தைக்கிட்ட நான் சொல்வேன், நீ பிறக்கும்போது இந்த உலகத்துக்கு வரும்போது என் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஜாப்ல இருப்பாங்க, அப்பாவுக்கு நம்ம எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லி வச்சுட்டு இருந்தேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதான் 2 நாள் கழிச்சு எனக்கு குழந்தை பிறக்க May 10 அன்னைக்கு காலையில் ஒரே நாளில் என்னோட நான் 2 விஷயம் ஆசைப்பட்டேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக ஆசைப்பட்டு அதை நான் அடையிறதுக்கு ட்ரை பண்ண இதில் அந்த 2மே ஒரே நாளில் நடந்தது. May 10 அன்னைக்கு 10:20 என் ஹஸ்பண்ட் சைன் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் ஜாயினிங் வாங்கிட்டு சைன் பண்ணுறாங்க. ஜாயினிங்கில் எனக்கு 23க்கு குழந்தை பிறக்குது. நான் மறந்துட்டேன். அந்த டைமில் மறந்துட்டேன். நான் குழந்தை பிறந்தோடனே எனக்கு இது ரொம்பவே பொக்கிஷம் அப்படின்றதுனால நான் குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணும்போது குழந்தை 23க்கு பிறந்திருக்கு, நான் எப்படி பார்த்தியா, உன்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கேன் அவங்க சொல்லிதான் எனக்கு ஞாபகமே வந்தது. ஏன்னா நான் அன்றைக்கி அதை மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி நாளை மறக்கவே முடியாது. May 10 அன்றைக்கி நான் அழுதுட்டேன். அன்றைக்கி ஈவினிங் எனக்கு அழுதுன்னு சொல்கிறத விட ஆனந்த கண்ணீர். என்னுடைய லைஃப்பில் 2 விஷயம் எனக்கு தேவைப்பட்டது. நான் அதை எப்படி அடைஞ்சேன்னா விஷுவலைசேஷனும் எழுதி வச்சு நடந்தது தான் 2மே. ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.